உணவில் சமரசம் இல்லை, ஆரோக்கியத்தில் என்றுமே அக்கறை காட்டும் SPS வழங்குகிறது கேப்பை மாவு மற்றும் கம்பு மாவு. விகடன் வியூவர்ஸ்க்கு வேஜன் நிலவோட ஒரு பெரிய ஹாய். வர செப்டம்பர் 5th அன்னைக்கு பேட்கர்ல் படம் ரிலீஸ்க்கு தயாரா இருக்கு. அண்ட் படக்குழுவினர் நம்ம கூட நினைச்சிருக்காங்க. வெல்கம் ஆல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? and waiting for 5th of September. Beautiful. And as I was saying, Badgirl அப்படிங்கிற ஒரு டைட்டிலே வந்துட்டு நிறைய லைக் ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் வேவ்ஸ் வந்து கலப்புச்சு. ஸோ எதனால இப்படி ஒரு கான்செப்ட் அண்ட் இப்படி ஒரு டைட்டில், இந்த மாதிரி ஒரு சப்ஜெக்ட் தான் உங்களுடைய முதல் படமா இருக்கணும் அப்படின்றதுக்கான ஒரு தாட் ப்ராசஸ் எங்கே ஸ்டார்ட் ஆச்சு? இதுதான் முதல் படமா இருக்கணும்னு முடிவு எடுத்துட்டுலாம் பண்ணல. நிறைய கதை எழுதிட்டு இருந்தேன். இது வந்து நிறைய பேர் எக்ஸைட் ஆனாங்க. த ஸ்டோரி காட் மேட் இன்டு அ ஃபில்ம். நம்ம ஃபர்ஸ்ட் ஃபில்ம் மேக்கர்ஸ்க்கு அவ்வளோ கண்ட்ரோல் இருக்கிறது இல்லைல்ல, நம்ம இதுதான் பண்ணணும் அப்படின்ட்டு நிறைய கதையை பேரலா பிச் பண்றோம். இது படமா ஆயிடுச்சு. ஏன்னா ஐ திங்க் திஸ் ஸ்டோரி ஹேட் தட் பொட்டென்ஷியல். அதனால படமா உருவாயிடுச்சு. பேட் கேர்ள் அப்படிங்கிற டைட்டில் ஹேப்பன்ட் பிகாஸ் இட் வாஸ் த மோஸ்ட் அப்ராப்ரியேட் டைட்டில். இந்த படம் பார்த்தவங்க எல்லாருமே சொல்றது என்ன, ஆமா இதுக்கு இது கரெக்டான டைட்டில் அப்படின்னு, பொருத்தமான டைட்டில். ஓகே. அண்ட் காஸ்ட் அண்ட் க்ரூன்னு வரும்போதே வந்துட்டு ரொம்ப டைனமிக்கா இருக்கு. நம்ம வந்து பார்க்காத ஆட்கள், அதாவது நீங்க க்ரூவே பார்த்தாலுமே வந்து அமித் திரிவேதிலாம் வந்து நாங்க தமிழுக்கு வருவாரா அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்தோம். பார்த்தா அண்ட் சாந்திபிரியா மேம்லாம் நாங்க வந்து ஆஹா எப்படா வர போறாங்க அப்படின்ற ஒரு கம்பேக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். அண்ட் அகைன் வந்து டிஜே பார்க்கும்போது உஸ்ரேல லாஸ்டா பார்த்துட்டு ஒரு செம்ம கான்ட்ராஸ்டான ஒரு ரோல். அண்ட் அஞ்சலி வந்து எப்படி சொல்றது, ஒரு அழகான பவ்யமான ஒரு பொண்ணை பேட் கேர்ள் சொல்லும்போது எப்படிப்பா அப்படின்ற ஒரு இது. ஸோ லைக் எப்படி இந்த காஸ்டியூம் க்ரூ வந்து லேண்ட் ஆனீங்க? இந்த படத்துக்கு ஃபர்ஸ்ட் காஸ்ட் பண்ணது அஞ்சலி தான். இந்த படம் வந்து ப்ராஜெக்டா ஆனது வந்து அஞ்சலியும் ஷாந்திப்ரியா மேமும் அந்த கேரக்டருக்கு செட் ஆனதுக்கு அப்புறம் தான் எங்க எல்லாருக்குமே அப்படின்னு ஒரு நாள் ஆஃபீஸ்க்கு வந்தாங்க. ஃபர்ஸ்ட் அஞ்சலி லாக் பண்ணோம், அப்புறம் ஷாந்திப்ரியா மேம் லாக் பண்ணோம். ரெண்டு பேரும் அம்மா பொண்ணு ரெண்டு பேரும் அந்த காஸ்டியூம்ல ஒரு போட்டோ எடுத்தோம். ரஃபா எங்க போன்ல தான் பண்ணோம். இது ஒரு ப்ராப்பர் போட்டோ ஷூட்லாம் கிடையாது. ரெண்டு பேரும் காஸ்டியூம்ல இது பண்ணிட்டு மேக்கப்பே இல்லாம அழகா ரெண்டு பேரும் போட்டோ என்ன நிஜமாவே அம்மா பொண்ணு மாதிரி இருக்காங்க. இன்ஃபேக்ட் எவ்ரிபடி ஃபெல்ட் தட், எவ்ரிபடி பிலீவ் தட் தே வர் மதர் அண்ட் டாட்டர் அண்ட் தே ஹேட் சச் அன் இன்ட்ரெஸ்டிங் கெமிஸ்ட்ரி ஆல்சோ. ஸோ அது ரெண்டும் ஃபர்ஸ்ட் வந்துச்சு. அதுக்கப்புறம் த நெக்ஸ்ட் பர்சன் டு கம் ஆன் போர்ட் வாஸ் ஆக்சுவலி ஷஷாங்க், ஹூஸ் நாட் ஹியர் வித் அஸ் டுடே. அவர் அர்ஜுன் அப்படின்னு ஒரு கேரக்டர் பிளே பண்ணாரு. அப்புறம் ஹிருது கேம் ஆன் போர்ட். ஹிருது ஹரூன் வந்து ஹீ பிளேஸ் த ஸ்கூல் பாய் ஃப்ரெண்ட். நாங்கள் குரோனாலாஜிக்கல் ஆர்டர்ல தான் ஷூட் பண்ணோம். நான் ஃபர்ஸ்ட்லேருந்தே மைண்ட்ல வச்சிருந்தது டிஜே தான். பட் அவர் அந்த ரோல் பண்ணுவாரான்னு எனக்கு தெரியல. ஏன்னா ஹி வாஸ் பிளேயிங் ஹீரோயிக் சப்ஜெக்ட்ஸ். ஹீரோ அப்படிங்கிறத தாண்டி கொஞ்சம் ஆக்ஷன் அந்த மாதிரி ஒரு ஜோன்ல பண்ணிட்டு இருந்தாரு. திஸ் இஸ் ஃபுல் அவுட் ரொமான்ஸ், யூனோ. ஸோ அவர் இது மாதிரி பண்ணுவாரான்னு எனக்குள்ள ஒரு டவுட் இருந்துச்சு அவர் அப்ரோச் பண்றதுக்கு. ஐ ஆல்ரெடி நியூ டிஜே. அசுரன் ஷூட்டிங் ஸ்பாட்ல நாங்க இன்டராக்ட் பண்ணியிருக்கோம். ஒரு ஃபிளைட் மதுரை டு சென்னை சேர்ந்து வந்தோம். ஸோ வி ஆல்ரெடி நியூ ஈச் அதர் அண்ட் I have always found him very interesting as an actor, but I never thought he would agree to do this role. So when he agreed to do this, I was very excited. ஏன்னா it's a very different role from அவர் actually அவரோட மியூசிக் வீடியோஸ்ல this is a very similar persona. It goes with his actual character. அவர் கொஞ்சம் லவர் பாய் தான் நினைக்கிறேன். So he is the personality wise அவர் இது. பட் இப்போ வரைக்கும் அவர் பண்ண படங்களுக்கும் இதுக்கும் சுத்தமா சம்மந்தம் இல்லை. ஸோ ஐ வாஸ் ஜஸ்ட் வெரி எக்ஸைட்டட் வென் this fell in place. Beautiful. And Shantipriya ma'am, welcome back அப்படின்னு தான் சொல்லணும். பிகாஸ் நம்ம வந்து தமிழுக்கு வர போகிறோம். லைக் ஸ்டார்ட் பண்ணது இங்கே, திருப்பி ஒரு பெரிய பிரேக்குக்கு அப்புறமா நம்ம வந்து உள்ள என்ட்ராக போகிறோம் அப்படின்னு சொல்லும் போது, அண்ட் இந்த கதை கேட்கும் போது, அண்ட் அந்த ஃபர்ஸ்ட் ஃபோட்டோஸில் ரெண்டு பேரும் நிற்கும் போது, இந்த மாதிரி ஒரு ஸ்டேஜ்லேயும் ஒன்று ஃபீல் ஆயிருக்கும்ல, எங்களுக்கு அதை பற்றி சொல்லுங்கள். ஆக்சுவலி ஒரு கலங்கத்தால் வர்ஷா காஸ்டிங்னு சொல்லி அவங்க ஃபோன் பண்ணியிருந்தாங்க. அன்னோன் நம்பராக இருந்தது. நான் யூஸ்வலி அன்னோன் நம்பர்ஸ் எடுக்க மாட்டேன். ஸோ தெரியல, உள்ளேருந்து ஒரு கான்ஷியஸ் இல்லை, ஃபோன் பண்ணி பாரு யார். ஃபர்ஸ்ட் நான் அது ட்ரூ காலரில் போட்டு பார்ப்பேன் யாருன்னு, எந்த பேர் வந்திருக்கு. அன்யூஷுவல் பேர் இருந்தால் வந்து நான் கால் பேக் பண்ண மாட்டேன். சரி வர்ஷான்னு வந்தது. சரி ஓகேன்னு சொல்லி நான் ஃபோன் பண்ணேன். எஸ் நீங்கள் ஃபோன் பண்ணியிருந்தேன். டிட் யூ கால் மீன்னு? எஸ் வி ஆர் டாக்கிங் ஃப்ரம் சென்னை மேம், வர்ஷா காஸ்டிங். ஸோ வி ஆர் லுக்கிங் அவுட் ஃபார் திஸ் வெற்றிமாறன்ஸ் நியூ மூவி. ஸோ வெற்றிமாறன் சார் சொன்ன உடனே ஓகே, because I wanted to come back, but come back in a good nice like, ஏன்னா இப்போத்துக்கும் என்ன ஷண்பகமே அந்த கேரக்டருக்கு இன்னும் எவ்வளோ படம் பண்ணாலும் that name is still with me, you know. So I said when I'm coming back,
அது மாதிரி ஒன்று கொடுக்கணும் எனக்குன்னு சொல்லி. ஸோ வெற்றிமாறன் சார் படம் எல்லாம் பார்த்துருந்தேன் நான். ஸோ தென் தே செட் நீங்கள் பண்ணுறீங்களா வெற்றிமாறன் சார், பட் இது ப்ரொடக்ஷன் அவங்களது ப்ரொடியூசர் பண்ணுறாங்க, பட் நியூ கேர்ள் வர்ஷான்னு சொல்லி அவங்க பண்ணுறாங்கன்னா சார் சொல்லுங்கள் கேரக்டர் சொல்ல பிகாஸ் ஐ ஆல்வேஸ் பிலீவ் இன் ட்ரூ. நான் பண்ணப்போ கூட when I did Saugandh also all were newcomers. I already done Telugu, Tamil. நான் எப்பயுமே அப்படி தான். ஸோ ஐ said கதை சொல்லுங்கன்னா தென் ஐ திங்க் வர்ஷா கால்டு மீ அண்ட் ஷீ டோல்ட் மீ இது கேரக்டர்னு. ஓகே எஸ் வர்ஷா. அதுக்கப்புறம் ஒரு நல்ல ஒரு குக்லி போட்டாங்க எனக்கு. தட் இஸ் அ செகண்ட் ஸ்டெப். மேம் ஒரு சின்ன ரிக்வெஸ்ட், வித்தவுட் மேக்கப் ஒரு ஃபோட்டோ அனுப்புறீங்களான்னு. ஓகே சரி சரி ஓகே. தென் ஐ டோல் வர்ஷா நான் மேக்கப் இல்லாமல் எந்த படம் போல பேஸ் போடலாம்ல. இல்லை மேம் அப்படியே மூஞ்சி கழுவிட்டு குளிச்சுட்டு என் செட்டுக்கு வரணும்னா சரி. ஏன்னா ஐ எம் நாட் யூஸ் டு வித்தவுட் மேக்கப் இன் ஃப்ரண்ட் ஆஃப் த கேமரா. ஸோ அவங்க சொன்னாங்க ஒரு ஃபோட்டோ அனுப்புங்க மேம் நாங்கள் பார்க்குறேன் ஃபஸ்ட்டுன்னு. சரி நான் அனுப்புகிறேன், அவங்களுக்கு கதை பிடிச்சிருக்கு நீங்கள் பாருங்கள் அதுக்கப்புறம் நான் பேசுகிறேன்னு. பட் ஐ எம் சென்டிங் இட் டு யூ பட் டோன்ட் புட் திஸ் பிக்சர் எனிவேர் அவுட். அது ஒரு பெரிய கண்டிஷன் மாதிரி அவங்களை ரெக்வஸ்ட் நோ ட்ரஸ்ட் மீ மேம். சரி அப்போ நல்லா கலங்கத்தால் ஏஞ்சி இந்த டிஸ்கஷன் ஆகுது. 9:30 10 இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நைஸ் சன்ரைஸ். அது கூட கொஞ்சம் அந்த சன்னில் போய் செல்ஃபி எடுத்து சரி அவ்வளவா தெரியாது லைட்டில் கொஞ்சம் கவர் ஆகும்னு சொல்லி அனுப்பிச்சிட்டேன். தென் இமீடியட்லி ஷீ கால்ட் அப் அண்ட் ஷீ செட் எஸ் மேம் வி ஆர் லுக்கிங் ஃபார் பர்ஃபெக்ட் திஸ் மதர் ஒன்லின்னு சொன்னேன். சரி ஓகே வர்ஷா பட் ஐ கேன் புட் த பேஸ் இல்லை, ஏன்னா நான் எப்பயுமே பண்ணலை வித்தவுட் மேக்கப்னா. தென் ஷீ செட் நோ மேம் நோ பேஸ், இஃப் யூ ஆர் வில்லிங் தென் லெட் மீ know. I said okay, and then beautifully she said this, trust me, I will show you in a beautiful way. I said okay done. ஏன்னா அக்கா அதுக்குள்ளே நிறைய பண்ணிட்டாங்க வித்தவுட் மேக்கப் எல்லாம். ஸோ ஐ ஹேட் தட் திங் அண்ட் ஐ ஹவ் ரியலைஸ் லேட்டர் ஸ்டேஜஸ் லெஸ் மேக்கப் வித் தட் ஆல் தட். ஐ செட் ஓகே லெட் மீ கோ வித் த ஃப்ளோ. தென் ஐ செட் எஸ் ஓகே டன். ஆக்சுவலாக வந்து இவங்க நிறைய லுக்ஸ்ல பண்ணதுனாலே உங்களுக்கு வந்து இந்த லைக் கோயிங் பால்ட் அப்படிங்கிற ஒரு டெசிஷன் இருந்ததா? அதுக்கு இதுக்கு don't please no I wanted after doing different stages in her thing and highlight பண்ணனும். Then I said திருப்பி முடி ஆகும் சொல்லிட்டு அந்த மேம் திருப்பியும் ஹைலைட் பிளாக் பண்ண முடி கேட்டு because I had a beautiful hair because I'm very possessive about my hair and my eyebrows. These are two things, you know. So then I said okay let me try bald. Like are you sure? I said yeah let's do short. So yeah because நான் சின்னப்பதான் பண்ணேன். அதுக்கப்புறம் I never knew how I look. I never know how நான் எப்படி இருப்பேன்னு கூட எனக்கு இமேஜினேஷன் கூட பண்ண வேண்டாம், எனக்கு பண்ண தேவை. I don't want to do. So I said okay let me do it. செமையா இருந்துச்சு. வாவ் போல்ட் அண்ட் பியூட்டிஃபுல் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் அஞ்சலி யூ கேரக்டர் அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப டைனமிக்காக இருக்கும், நிறைய விஷயங்கள் வந்து ப்ளே பண்ணுற மாதிரி இருக்கும். எப்படி சொல்கிறது, ஒரு குட் கேர்ள்குள்ளே ஒரு பேட் தாட்ஸ் அண்ட் இல்லைனா பேட் கேர்ள்குள்ளே ஒரு குட் சோல், இந்த மாதிரி நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்கக்கூடிய விஷயம். அண்ட் எவ்ரி கேர்ள் அது வந்து கிராஸ் பண்ணி தான் வந்திருப்பாங்க. அப்படின்னும் போது லைக் ஹவு வெல் யூ ரிசீவ் தட், அது லைக் வாங்கணும் இல்லையா ஃபர்ஸ்ட் உள்ள, அண்ட் தென் அது வந்து ரெசிப்ரோகேட் பண்ணணும் இன் ஆக்டிங் அப்படின்னும் போது how well you did that? I see, the one thing that I'll say about Ramya is that she is a very relatable girl. She is a girl that anyone who looks at her, or actually not just her but the whole film in general, anyone who watches the film as a woman, because I'm a woman I can talk from my perspective, as a woman when you watch the film you will find something to relate to within yourself. So when I saw Ramya and I was told about her character and her arc and you know everything, I immediately saw myself in her and I saw that relatability. I completely understood her experiences. I completely understood what she could have been feeling or thinking when she was going through these experiences, because these are experiences that any one of us could have, you know. So first of all, that was what drew me to the character. And then when I was sinking into it, Varsha was really nice and we sat together a lot, we talked a lot, we shared stories with each other, we watched movies, we listened to music, we met friends, we ate food, we just spent time together. So we were able to understand each other, and even that amount of interaction brought more like weight into the character. Like I was able to take a little bit of what Varsha is as well
and you incorporate that into the character. So she is basically us at this point. டெஃபினெட்லி. அண்ட் வந்து டப்பிங்ல பார்க்கும்போது இட் வாஸ் லைக் அஞ்சலி தான் பேசியிருக்காங்க, அஞ்சலி தான் அது வந்து வாழ்ந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி. அது பார்க்கும்போது அஞ்சலிக்கு தமிழ் தெரியாது அப்படிங்கிற மாதிரியே இல்லை. ஆல் தோஸ் லைக் ஆக்ஷன்ஸ்லையும் சரி, அந்த ஒரு லைக் எமோஷன்ஸ் டெலிவர் பண்ணுறதுலையும் சரி, அண்ட் அந்த மாதிரியான ஒரு ஆக்டிங் வைஸ் ஆர் அந்த எமோஷன்ஸ் வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணுறது எப்படி வந்து ஒரு டிரெக்டராக நீங்கள் அவங்க கிட்ட இருந்து வாங்கினீங்க? அஞ்சலிக்கு வந்து தமிழ் தெரியாதே தவிர தமிழ் கல்ச்சர் நல்லா புரியும். ஏன்னா ஷி வாஸ் பார்ன் இன் டு அ தமிழ் ஃபேமிலி. அண்ட் அவங்க வந்து ஆர்மியில் வளர்ந்ததுனால அவங்களுக்கு வந்து வீட்டில் இங்கிலீஷே பேசி பழகிட்டாங்க. பட் ஷி அண்டர்ஸ்டாண்ட்ஸ். இன்ஃபேக்ட் இது சொன்னோடனே நான் இன்னைக்கு எங்கள் அம்மா கிட்ட இந்த சீன் பற்றி சொன்னேன், என் பாட்டியும் என்கிட்ட அப்படி சொன்னாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதாவது இது எல்லாமே எங்கள் டிஎன்ஏல பாஸ் ஆனது தான். ஸோ இந்த லைஃப் எக்ஸ்பீரியன்சஸ் எல்லாமே அவங்களுக்கும் இருந்திருக்கு. யூனோ இந்த கேரக்டருக்கு அவங்க கிராண்ட் மதரோட இருந்ததுக்கு சிமிலர் எக்ஸ்பீரியன்சஸ் அவங்களுக்கும் அவங்க பாட்டியோட இருந்திருக்கு. ஸோ எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ஒரு காமனான எக்ஸ்பீரியன்சஸ் தான். ஸோ எனக்கு வந்து ஆக்சுவலி ஒர்க் பெருசாக எதுவுமே இல்லை. அண்ட் அஞ்சலி இஸ் வெரி சிமிலர் டு த கேரக்டர். இந்த கேரக்டர் வந்து ஷீ இஸ் அ கேட் பர்சன், ஷீ இஸ் அ கேட் பர்சன். ஸோ எனக்கு ஆக்சுவலி அவங்களோட பெரிய கனெக்ட் ஆனது அதுதான். அண்ட் ஷீ இஸ் வெரி வெரி சிமிலர் டு த கேரக்டர். எனக்கு ஒர்க் ரொம்ப கம்மியாக இருந்துச்சு டு புஷ் அஞ்சலி டுவர்ட்ஸ் த கேரக்டர். ஹோம் ஒர்க் கூட நிறைய பேர் கேட்கும்போது நாங்கள் ஏதோ சொல்லுவோம், இந்த படம் பார்த்தோம் அது பார்த்தோன்னு. பட் அது ஆக்சுவலி ரொம்ப மினிமம் அமௌண்ட் ஆஃப் ஒர்க் வாஸ் ஹோம் ஒர்க். ஷீ டென்ட் ஹேவ் டு கோ அவுட் சைட். ஐ திங்க் ஷீ ஹேட் டு கோ inward, right? For the character, especially அந்த ஸ்கூல் போர்ஷன் போகும்போது ஸ்கூல்ல எப்படி இருந்திருப்போம் கூட. இப்போ ஸ்கூல் பேக் என்ன சின்ன சின்ன விஷயம்லாம் என்னன்னா வந்து ஸ்கூல் பேக் எப்ப பாரு வெயிட் தூக்கி தூக்கி ஒரு மாதிரி நம்ம பாடி லாங்குவேஜே வேற மாதிரி இருக்கும்ல. ஸ்கூலுக்கு வெயில்ல போயிட்டு வந்தா ஒரு மாதிரி இருப்போம், எப்பவுமே களைச்சு போயிருப்போம், போர் அடிச்சுன்னா எப்ப பாரு இப்படி இருப்போம். ஸோ ஐ திங்க் we had to go inward more than So it was a lot of nostalgia, basically, like remembering what memories going. Yes, body language is something I definitely worked with because it was 3 different phases and you have to distinctly show these phases. That is something I really had to remember and remind myself of. Like when you're in school, your posture is always bad. You're wearing a heavy bag, so you're like, you know, standing with your stomach and your back is hunched. When you're in college, you're trying to be more ladylike because you're finally becoming a woman. When you're in your adulthood, you finally are just like, this is who I am. So I don't care. This is my body. I don't care. Yeah. Okay. And TJ, சொல்லுங்க. ப்ரிடாமினென்ட்ல நீங்க உங்களுடைய படங்கள், அதாவது சினிமான்னு பார்க்கும்போது கொஞ்சம் லைக் வந்து அடிதடி ஒரு மாதிரி மாஸ், அப்படியே ரத்தம், வைலன்ஸ் அந்த மாதிரி வந்து நாங்கள் வந்து பார்த்துருக்கோம். அண்ட் உஸ்ரேல வரும்போது கொஞ்சம் லைட்டாக அப்படி டச் பண்ணிட்டு ஒரு லவ் காட்டினீங்க. அண்ட் இப்போ இதில் பார்க்கும்போது டோட்டல் கான்ட்ராஸ்ட். உங்களுடைய மியூசிக் வீடியோஸில் பார்க்குற மாதிரி அவ்வளோ லவ், அப்படியே வந்து ஒரு சிரிச்சு இப்படி ஒரு லவர் பாய் நமக்கு இல்லையா அப்படின்ற மாதிரியான ஒரு பீசஸ் வந்து நாங்கள் வந்து பார்த்தோம் இல்லையா? இது வந்து உங்ககிட்ட வரும்போது இதைத்தான் நான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன் அந்த மாதிரி இருந்தீங்களா? எப்படி என்ன நடந்தது? ஃபுல்லாக அவங்ககிட்டே விட்டேன். வர்ஷா ஷீ இஸ் பிரில்லியன்ட். அண்ட் அந்த டைம்லேருந்தே நான் பார்த்துட்டு தான் வரேன். வெரி டெடிக்கேட்டட் அண்ட் ஷி வாஸ் த ஒன்லி ஃபீமேல் அங்கே அசுரனில் ஷி வாஸ் த ஒன்லி ஃபீமேல். I mean, I didn't work in the movie, but I was seeing you. Of course, coming from Vetrimaaran as as an AD, she's grown so much in the as a director மட்டும் இல்லை, as a filmmaker, even as an actor. இப்போ இவங்க சொன்னாங்கல்ல, she had to be a little bit of Varsha as well. அது பார்க்குறேன். அது ஸோ எனக்கு ரொம்ப அதான் சைலண்ட்டாக போனேன். நம்ம யூஸ்வலாகவே சைலண்ட் தான். சைலண்ட்டாக உள்ளே போயிட்டு ஃபுல்லாக வர்ஷா கிட்டே விட்டேன். வர்ஷா took care and she's done an amazing job, especially with Irfan, my role. Irfan வந்துட்டு ஒரு சைலண்ட் பக்கத்து விட்டு பையன் மாதிரி இருப்பான். வெரி இன்னசென்ட் அண்ட் ரொம்ப சட்டில்டாக. இதுலேயும் கொஞ்சம் இது ஆஃப்கோர்ஸ் ப்ரீவியஸ் முருகனாக இருக்கட்டும், அசுரன் இல்லை பௌசரின்னு சொன்னீங்கள்ல, அதுலேருந்து ஒரு பெரிய டிராஸ்டிக் சேஞ்ச் இருக்குது தான் இதில். மியூசிக் வீடியோஸில் வர மாதிரி எஸ் அந்த ஹோல் லவர் இது இருந்தாலும் இதில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். எமோஷ்னலாக கனெக்ட் ஆகுற மாதிரி இருக்கும். I want to add one thing. அவர் சைலண்டா மட்டும் இல்லை, ஸ்பாட்ல he was very supportive. I think இந்த மாதிரி ஒரு படத்துல when male actors come in, they create
all of the male actors in the movie, especially I needed Anjali to feel very safe around them. Intimate scenes irukku. We had an intimacy coordinator. அது வந்து பாலிவுட்ல கொஞ்சம் காமன் intimacy coordinator. Every movie you did had has it's quite common. It was your first time, right? It was my first time. ஆமா. So You saw how awkward I was in the caravan, no? Yeah, so அவங்க ரெண்டு பேரும் so they had intimate they had to get comfortable with each other. So I needed to create a space where Anjali was also safe, and TJ was very calm. He wasn't silent. He was very calm. He was a very nice and peaceful and safe space. அண்ட் நிறைய விஷயங்கள் பேசும்போது ஸ்டீரியோ டைப்பிங் ஒரு எப்படி சொல்றது பண்றது இருக்கு இல்லையா, பேட் கேர்ள் அப்படின்னா எப்படி அதை டிஃபைன் பண்றீங்க? வாட் மேக்ஸ் தெம் அப்படின்ற ஒரு பெரிய கொஸ்டின் ஒன்று இருக்கு இல்லையா? இல்ல, இது ஆக்சுவலி பேட் கேர்ள் வந்து நான் ஐரானிக்கா டைட்டில் வச்சேன். அது வந்து எல்லாரும் வந்து லிட்டரலா எடுத்துட்டாங்க, இவ ஏதோ தப்பு பண்ண போறா, அதை பத்தி நாங்க ஒரு படம் பண்ணியிருக்கோம் அப்படின்னு. இல்ல அது நான் ஆக்சுவலி சர்காஸ்டிக்கா வச்ச டைட்டில். யாரு பேட் கேர்ள் அப்படிங்கிறது தான். யாருமே பேட் கேர்ள்னு எல்லாம் கிடையாது, அது ஒரு லேபிள் தானே. அதாவது என்னன்னா, இவ வந்து சும்மா அப்படியே நம்ம ரோட்ல நடந்து போயிட்டு இருக்கோம், ஒருத்தர் நம்மள தப்பா பார்த்தா இமீடியட்டா நம்மளோட டெண்டன்சி என்ன, நம்ம ஷர்ட்டை நம்ம இது பண்ணுவோம். எதனாலனா as women நம்மளோட இமீடியட் ரியாக்ஷன் என்னன்னா, நம்ம ஏதோ தப்பு பண்ணிட்டோமா அப்படின்னு ஃபீல் பண்றது. we take more than other people branding you because of தலைமுறையா ஒரு மாதிரி ஒரு தாட் ப்ராசஸ்னால நம்ம வந்து we feel like we're bad people. This is a journey of a girl who goes through life and eventually realizes that these labels don't matter. அது சில்லற பைசா பிரயோஜனம் கிடையாது. we need to find happiness and peace inside அப்படிங்கிறது தான். பியூட்டிஃபுல். அண்ட் ஆக்சுவலாக வந்து நிறைய பேர் இந்த டைட்டில் கேட்ட உடனே அகைன் நீங்கள் சொன்ன மாதிரி தான் வந்து லைக் ரியாக்ட் பண்ணியிருந்தாங்க. ஃபெமினிசம் பேசுறதுக்கு நிறைய இருக்குது, அண்ட் ஆல்சோ நிறைய விஷயங்கள் வந்து நம்ம கடந்து வர வேண்டியதாக இருக்குது. பீட் அது வந்துட்டு லைக் கணவன் இறந்துட்டாங்க அப்படின்னா ஒய்ஃபும் இறக்க தேவையில்லை, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் எல்லாம் இருக்குது. பட் ஆனால் ஒரு கற்பு சார்ந்தோ இல்லைனா வந்து ஒரு பொண்ணு எடுக்கக்கூடிய டெசிஷன்ஸில் வந்துட்டு நம்ம வந்து ஒரு படமாக காட்டணுமா அப்படிங்கிற ஒரு லைக் ஒரு டேகே வந்துட்டு நிறைய பேர் ஓப்பன் வந்து இது ஒரு லைக் எப்படி சொல்றது ஒரு விஷயமா எடுத்து வந்து கொடுத்துருந்தாங்க இல்லையா? அது பார்க்கும்போது அதுதான் இந்த படம் மாதிரி இருக்கா, இல்லைன்னா அது டோட்டலா இல்ல அப்படிங்கிற மாதிரியான ஒரு தாட்? இல்ல, அதுவும் இருக்கு. ஒரு பர்சனோட லைஃப் 17 இயர்ஸ் காமிக்கிறோம்னா அதுல நிறைய விஷயம் கவர் பண்ணுவோம். திஸ் மெயின்லி டீல்ஸ் வித் ஒரு பொண்ணு வந்து நிறைய ஒரு கன்ஃபியூஸ்டான ஒரு கேர்ள், நிறைய கேள்வி கேட்குறா. ஷி கோஸ் த்ரூ ஹர் லைஃப் ஆஸ்கிங் லாட்ஸ் ஆஃப் கொஸ்டின்ஸ், ஃபைண்டிங் அ லாட் ஆஃப் ஆன்சர்ஸ். ஒரு ஃபேஸ்ல அவளுக்கு ஒரு ஆன்சர் கிடைக்குது, அடுத்த ஃபேஸ்ல அந்த ஆன்சர் வேற மாதிரி. இட் இஸ் ஆக்சுவலி அ மதர் டாட்டர் ஸ்டோரி, ஐ வுட் சே. இது வந்து கொஞ்சம் ஒரு பாயிண்ட்க்கு அப்புறம் போனாதான் யூ வில் ரியலைஸ் தட் ஹிஸ்ட்ரி இஸ் ரிப்பீட்டிங் இட் செல்ஃப். Ramya's character will understand that her mother's character is not very different from her. ரெண்டும் இரு துருவங்களா இருக்கிற மாதிரி தெரியும் ஃபர்ஸ்ட், பட் ஸ்லோவா வந்து they are one and the same அப்படின்னு புரிஞ்சுக்கிறது நோக்கி போறது தான் கதை. அண்ட் ஸோ இட் டீல்ஸ் வித் ரொமான்டிக் ரிலேஷன்ஷிப்ஸ் மூலமா ஒரு பொண்ணோட ஜேர்னி ஆஃப் செல்ஃப் டிஸ்கவரி. ஸோ இதுல வந்து இதை பத்தி நீங்க பேசணுமா, இது மட்டும் உலகத்துல எவ்வளவோ பிரச்சனை இருக்குன்னா நம்ம அந்த பிரச்சனையை மட்டுமே ஃபோக்கஸ் பண்றதுனால ஒரு உமனோட ஸ்டோரினா அவ ஒரு விக்டிம், ரேப் விக்டிம், ஆர் அவளை வீட்டில் படிக்க விட மாட்டேன்றாங்க. அந்த கதைகள் நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. பட் அதே திரும்ப சொல்றதுனால என்ன ஆயிடுதுன்னா, நம்ம எல்லாருக்குமே என்ன இதுனா வந்து விமன் ஆர் ஒன்லி விக்டிம்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு நேரட்டிவ் ஓவர் பீரியட் ஆஃப் டைம் பில்ட் ஆயிடுது. வெளில போனா வந்து இமீடியட்டா நம்ம அம்மா ஏன் பயப்படுறாங்கன்னா, எல்லாரும் அதை பத்தியே பேசிட்டு இருக்காங்க, வெளில போனா உனக்கு சேஃப் இல்லைன்னு. பட் நிறைய பேர் வெளிலையும் போயிட்டு வந்துட்டு தானே இருக்கும். இப்போ எங்க அம்மாவோட பீரியட்ல அவங்கள வேலைக்கே போகக்கூடாதுன்னு சொன்னாங்கல்ல, ஆனா அவங்க வேலைக்கு போனாங்க. That she has their generation has pushed the limits a little bit. Each generation is pushing things a little bit. So இப்போ உங்களுக்கு இதுதான் தேவையா, இதை பத்திலாம் நீங்க டிஸ்கஸ் பண்ணணுமானா எனக்கு தேவை, நான் சொல்றேன், இது என் கதை, எனக்கு என்னோட ஜென்ரேஷனோட ஸ்டோரி, அண்ட் I want to represent my generation. So others can't decide what should be the politics for us. உங்களுக்கு என்ன பிடிக்குதோ நீங்க சொல்லுங்க, எனக்கு என்ன பிடிக்குதோ நான் சொல்றேன். அண்ட் சாந்திமா இப்படி சொல்லும் போது அம்மாவா சுந்தரி மிஸ்ஸா அப்படின்றது, ஏன்னா நிறைய பேர் வந்துட்டு லைக் சாந்தமா கூப்பிட்டு இருந்த ஒரு டைம்ல இப்போ வந்து நாங்க வந்து அம்மா சொல்லணும், சுந்தரி மிஸ் சொல்லணும், ரெண்டு ஒரு விதமான ஒரு விஷயம் இருக்கு. அம்மான்னு சொல்லும்போது ஸ்ட்ரிக்டாவும் இருக்கணும், மிஸ்ஸா நீங்க எப்படி இருக்கீங்க அப்படின்றத நாங்க படத்துல வந்து பார்க்கணும். பட் ஆனா லைக் ஒரு ரெண்டு டைனமிக்கா நீங்க வந்துட்டு உங்க பொண்ணுகிட்டே இருக்கணும் அப்படின்னும் போது அந்த ஒரு விஷயம் எப்படி பிளே பண்ணீங்க?
அது நான் விஷயம் எப்படி பே பண்ணேன்னா, அம்மாவா நான் அஞ்சலியை ஹேண்டில் பண்ணக்கப்ப ஐ ஜஸ்ட் இமேஜின் மை சன், பிகாஸ் மை சன் இஸ் 30 years. ஸோ ஐ இமேஜின் மை சன்ஸ் அண்ட் ஐ saw my son going through that age, ஸ்கூல் டைம்லேருந்து காலேஜ் டைம்லேருந்து எல்லாம் நான் பார்த்துட்டு. ஸோ தட் இஸ் அண்ட் ஆஸ் அ மதர் ஐ ஆல்சோ ரியாக்டட். எனக்கும் தெரிஞ்சது, ஓ இவன் பாவம் இப்படி போயிட்டு இருக்கான்ல, இப்படி நடந்துட்டு இருக்கான் லைஃப்ல. அண்ட் என்னோட இது நான் எங்கள் அம்மாவை இமேஜின் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ நானும் போயிட்டு இருந்தேன், அம்மா சொன்னது நான் கேட்கல, இல்லை வந்திருந்தா இப்படி பண்ணியிருக்கலாம், இப்படி நடந்திருக்கலாம், இல்லை இப்படி போயிருக்கலாம். ஸோ தென் அது என்ன ஆயிடுதுன்னா, ஆக்சுவலி நம்ம என்ன நான் எடுத்துட்டு இதில் என்னன்னா, அம்மா சொல்கிறப்ப நம்ம கேட்க மாட்டோம், யாருமே கேட்க மாட்டோம். இல்லை எனக்கு ஏன்னா என் பையனை லெட் மீ ட்ரை, தப்பாக இருந்தால் நான் உன்னை பிளேம் பண்ண மாட்டேன்னு அவன் டைலாக், அது கிளியர் கட் டைலாக், லெட் மீ ட்ரை. நீங்கள் சான்ஸே கொடுக்க மாட்டேன்றீங்களே ட்ரை பண்ணுறதுக்கு. தட் இஸ் ஹிஸ் மெயின் இது. ட்ரை பண்ணுங்க, நான் பிளேம் பண்ண மாட்டேன், நான் பிளேம் பண்ண அப்போ நீ சொல்லு. பட் நான் அப்போ என்ன நினச்சேன், ஓ அம்மா எனக்கு என்னன்னா அம்மா சொன்னாங்க பண்ணாதேன்னு, தப்பாயிடுச்சு. அந்த எக்ஸ்பீரியன்ஸோட நான் உனக்கு சொல்கிறேன், நீ ஏன் அந்த டைம் வேஸ்ட் பண்ணுற, பண்ணாத, இது நடக்காதுன்னு. இல்லை நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்னு அவன் சொல்கிறான். ஸோ இது ப்ராசஸ்ங்க, இது போயிட்டே இருக்கும், இது எண்டிங் இருக்காது. ஏன்னா எவ்ரிபடி வாண்ட்ஸ் டு லிவ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் தியர் எக்ஸ்பீரிமெண்ட். ஸோ ஃபார் மீ ஐ ஹவ் சீன் போத். பட் டீச்சர் என்னன்னா சொசைட்டி, அப்புறம் ஐயோ சொசைட்டி பொண்ணு அங்கே படிக்குது, பொண்ணுனால என்னோட கேரக்டர் ஜட்ஜ் பண்ணுவாங்கன்னு. ப்ளஸ் பொண்ணுக்கு சொல்லிட்டே இருப்ப, நீ படித்து போயிடு ஃபாரின்ல, நீ உனக்கு இங்கே இருக்கணும் இல்லை போயிடு, நீ ஏன் இது என்ன மாதிரி இப்படி இருக்கா. ஸோ ஷீ இஸ் ஆல்சோ கன்ஃபியூஸ், நான் சப்போர்ட் பண்ணட்டுமா, சப்போர்ட் பண்ணக்கூடாதா, சொசைட்டி என்ன ஏன்னா நம்ம என்ன சொல்லுவோம், இது பாரு அம்மா அப்பா என்ன கற்றுக் கொடுத்தாங்க, this is the title we always give for the parents. So and the confusion in the character. So till the last she even takes the advice. There's one scene where she takes the advice and she goes and meets somebody also, because my daughter is not understanding me, so enliye edo fault irukku nenikiren. Then she goes and meets, then she talks to that. அது இருக்கு. ஸோ அது கதை பாடம் என்ன ஆகுதுன்னா, பிகாஸ் த டைட்டில் அப்படி இருக்கிறதுனால தேர் ஜட்ஜிங் த மூவி. ஜட்ஜ் பண்ணாதீங்க, என்னோட ரெக்வஸ்ட் என்னன்னா ஜட்ஜ் பண்ணாதீங்க. எல்லா வீட்லயும் நடக்கிற கதை இது. அஞ்சலி இடத்துல பையனும் இருக்கலாம். ப்ரொடக்ஷன் வரும்போது வெற்றிமாறன் சார், ஏன்னா வந்து சார் சொல்லி நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோம், அதாவது ஐ டோன்ட் மேக் ஃபிலிம்ஸ் பட் ஆனால் ஐ நோ when it happens அப்படின்னு சொல்லும்போது பேட் கேர்ள் அப்படின்ற ஒரு டைட்டில் விட்டுடலாம். பட் ஆனால் the ஸ்டோரி வைஸ் எப்படி நீங்கள் வந்து அவரை வந்து கன்வின்ஸ் பண்ணீங்க? இது ஆக்சுவலி ஆல்ரெடி ஒரு ப்ராஜெக்டா ஒரு ஓடிடிக்கு பிச் பண்ணியிருந்தேன். அண்ட் நான் ஏடியா இருந்து எழுதிட்டு இருக்கும் போது என்ன எழுதிட்டு இருக்கீங்கன்னு கேட்டாரு. அப்போ நான் 2-3 இது சொன்னேன். அவர் வந்து ஃபுல்லா கூட கேட்கல அப்படின்ட்டு போயிட்டாரு. ஆனா இந்த கதை நான் சொல்லும் போது இது படம் ஆயிடும் அப்படின்னாரு. அதுவே எனக்கு வந்து கொஞ்சம் ஊக்கம் கொடுச்சு, இது வந்து ஃபுல்லா எழுதலாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு ஊக்கம் கொடுத்துச்சு. அப்போ வந்து எனக்கு வந்து அந்த ஓடிடி பிளாட்ஃபார்மோட கொஞ்சம் சரியா கம்யூனிகேஷன் இல்லாதப்போ வந்து சார் வந்து நானே ஃபண்ட் பண்றேன்னு சொன்னார். ஸோ ஹி ஆல்ரெடி நியூ த ஸ்டோரி, ஹி ஆல்ரெடி நியூ த ஸ்கிரிப்ட். ப்ராப்பராக ஃபர்ஸ்ட் 45 minutes ஒரு நரேஷன் மாதிரியே கொடுத்துருந்தேன் அவர்கிட்ட கேட்கறதுக்கு. அதுக்கப்புறமா ஃபுல்லாவே அவருக்கு நரேஷன் கொடுத்தேன். he always liked the story. He always thought இது வந்து ஒரு it was a story that needed to be told. அதனால he was on board. He was fully on board from the and மக்கள் வந்து இந்த 2 பேரை பார்க்கும்போதே வந்துட்டு ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க இல்லையா? சில வெற்றிமாறன் ஒரு படத்தை எடுக்கிறாரு, அவர் ப்ரொடியூஸ் பண்றாரு அப்படின்னாலே எக்ஸ்பெக்டேஷன் அதிகமாக இருக்கும். சேம் கோஸ் ஃபார் அனுராக். அவர் வந்து ஒரு படத்துல டச் பண்றாரு, அவர் வந்து லைட்டா ஏதோ ஒரு இடத்துல இன்வால்வ் ஆயிருக்காரு அப்படின்னாலே வந்துட்டு எல்லாரும் வந்துட்டு இன்டெலெக்சுவலி திஸ் இஸ் சம்திங் அப்படின்ற ஒரு ஃபீல் வந்து கொடுக்கும் இல்லையா? அவர் எப்படி லைக் உள்ள வந்தாரு? இன்டெலெக்சுவலா ஏதாவது இருக்குமா தெரியல, பட் the movie will definitely make you feel, and that was always the intention. And rendu perume Vetrimaaran sir looked for feelings, and this is a movie that makes you feel. Romba message irukra padola kadiyadhu. It doesn't make you think, it makes you feel things. So Vetrimaaran sir vandu appave vandu script stage le Anurag sir actually avanga team padichirundanga. They wanted to be part of production, but due to several reasons adu nadakala. adnala padam shooting முடிஞ்சதுக்கு அப்புறம் எங்களுக்கு மியூசிக் டைரக்டர் இல்ல, ஃபுல்லாவே ஷூட் பண்ணி எடிட் பண்ணி ரெடி பண்ணிட்டோம். அப்போ வந்து அவர் வந்து ஒரு ஃபர்ஸ்ட் ஹாஃப் மட்டும் ஒரு எடிட் இருந்துச்சு. அப்போ வந்து இவங்க எல்லாம் கேட்பாங்க எப்படி போகுதுன்னா ஏதோ போயிட்டு இருக்கு தெரியல அப்படின்னு தான் சொல்லுவேன். பிகாஸ் ஐ வாஸ் லிட்டில் ரொம்ப நேரம் நம்ம எடிட்லயே உட்காந்து ரஷ் பார்த்துட்டே இருந்தா நம்மளுக்கே படம் போர் அடிக்கும்ல. ஸோ ரொம்ப நாளா வந்து
வெற்றி சார் இது ஒர்க் ஆகல அதெல்லாம் சொல்லும்போது நாங்களும் வந்து இது ஒர்க் ஆகலன்னு ரொம்ப கிரிட்டிக்கலாவே பார்த்துட்டு இருந்தோம். பட் அட் ஒன் பாயிண்ட் அனுராக் சார் தான் ஃபர்ஸ்ட் ஃப்ரெஷ் பேர் ஆஃப் ஐஸோட பார்த்தாரு. அப்பதான் நான் எல்லாருக்கும் ஃபோன் பண்ணி சொன்னேன் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அனுராக் சார் ஃபர்ஸ்ட் ஹாஃப் பார்த்துட்டு பெஸ்ட் ஃபில்ம் ஐ வாட்ச்ட் இன் a long time அது இதுன்னு சொல்லிட்டு இதை வந்து சண்டான்ஸ்க்கு எடுத்துட்டு போங்க, டொரண்டோக்கு எடுத்துட்டு போங்க. நாங்க அப்போ வரைக்கும் இது வந்து ஒரு ஃபெஸ்டிவல் ஃபில்மா பார்க்கல. we thought it was like a mainstream entertaining film. அவர் தான் அந்த பொட்டன்ஷியல் பார்த்தாரு. அங்கேருந்து the trajectory just went எல்லா ஃபெஸ்டிவல்ஸ். நிறைய லாரல்ஸ் பார்க்கும்போது வந்துட்டு ஒரு படம் இருக்கு அப்படின்னால ஐயோ இவ்வளோ கிரிட்டிக்கலி அக்ளைம்டா, அதுகளுக்கு எவ்வளோ ஒரு பொட்டன்ஷியல் இருக்கும், எவ்வளோ ஒரு விஷயங்கள் இருக்கு, இது நம்ம வந்து கண்டிப்பாக செலிப்ரேட் பண்ணணும் அப்படின்ற ஒரு இது இருக்கு. அண்ட் இந்த மாதிரி வந்து லைக் அவார்ட்ஸ் அந்த மாதிரி விஷயங்களை நோக்கி நம்ம போகும்போது அண்ட் ஆடியன்ஸ் வைஸ் பார்க்கும்போது நிறைய படங்கள் வந்து செலிப்ரேட் பண்றதுக்கு மிஸ் பண்ணிடுறாங்க இல்லையா? அது நீங்க எப்படி பாக்குறீங்க? எனக்கு ஆக்சுவலி எல்லாரும் என்ன சொன்னாங்கன்னா, இந்த லாரல்ஸ்ல எல்லா போஸ்டர்லயும் போடாதீங்க, ஏன்னா எல்லாரும் அவார்ட் படம் தியேட்டருக்கு வர மாட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. பட் நான் என்னன்னா வந்து இப்போ விசாரணை எல்லாரும் தியேட்டருக்கு வந்தாங்களே, அதுவும் அவார்ட்ஸ் வின் பண்ண படம் தான். எல்லாருமே சொன்னாங்க லாரல்ஸ் வச்சா படம் ஓடாது அப்படின்னு சொல்லிட்டு. நாங்க வந்து அங்கேயும் வந்து பேட் கேர்ள்ஸா தான் இருந்தோம். பிகாஸ் when we went to festivals அங்க இருக்கிற மற்ற படம்லாம் ஆர்ட் ஹவுஸ் மூவிஸ்லாம் ரொம்ப வேற ஒரு ஜோன்ல இருக்கும், இவ்வளவு மியூசிக் இருக்காது. எங்களோட ஸ்கிரீனிங் மட்டும் வெளில இருந்து அப்படியே தெரிச்சுட்டு கேட்கும், லவுட் மியூசிக் கேட்கும். யூனோ we were very கமர்ஷியல் இன் தட் சென்ஸ், ரொம்ப மெயின் ஸ்ட்ரீமான படம். இது வந்து ஒரு அவார்டு படம்லாம் கிடையாது, அவார்ட் வாங்கின படம் நிறையா. பட் அங்கேயும் வந்து வி காட் லாட்ஸ் ஆஃப் பாப்புலர் அவார்ட்ஸ், ஆடியன்ஸ் சாய்ஸ் அவார்ட்ஸ், யூத் ஜூரி அந்த மாதிரி. யா, ஸோ நிறைய வந்து பாப்புலர் கேட்டகரிஸ்ல தான் நாங்க இதுவாயிருக்கோம். அண்ட் டிஜே சொல்லும் போது சொல்லியிருந்தாங்க இந்த மாதிரி இன்டிமேசி கோஆர்டினேட்டர் வந்து இருக்கும் போதுன்னு. அவங்களுக்குலாம் வந்து மேபி லைக் நார்த்ல அதில் ஓகே, பட் ஆனால் நீங்க எப்படி ஃபீல் பண்ணீங்க? அண்ட் வந்து ஏன்னா ரொமான்ஸ் பார்க்கும்போதே வந்து அவ்வளோ வந்து அழகா இருக்கே அப்படின்ற ஒரு ஃபீல் வந்து இருந்தது. எனக்கு வருஷம் வச்ச சீன்ஸ் எல்லாமே ரொம்ப அந்த இன்டிமசி கோஆர்டினேசி இருந்துச்சு தான். பட் இட் வாசன்ட் டு an extreme. ஓகே, ஜென்யூனான ரொமான்ஸ் தான். ஏன்னா அவங்க ரிலேஷன்ஷிப் ரொம்ப இர்ஃபானும் சரி ரம்யாவும் சரி ஒரு ஜென்யூனான ரிலேஷன்ஷிப் இருந்திருக்கு. ஸோ நமக்கு சேஃப் தான், எங்கள் அம்மா திட்ட மாட்டாங்க. பட் again going through that process was a new experience for me. The whole intimacy coordinacy ரொம்ப awkward-ஆ இருந்துச்சு. But it was lovely getting to actually அது இல்லாமே நம்ம வந்துட்டு we started chatting and ஃபைனலா வந்து ஆடியன்ஸ் எது நோக்கி இதெல்லாம் இருக்கு இதெல்லாம் இல்ல அப்படின்ற மாதிரி லைக் பர்ஃபெக்ட்டா ஒரு விஷயம் வந்து நீங்க ஆடியன்ஸ்க்கு கன்வே பண்ணணும் அப்படின்னா அது என்னவா இருக்கும்? It's a funny film, it's an entertaining film. It has family drama, it has romance. ரொம்ப சாஃப்டான மூவி. போனா ஒரு ஸ்மைலோட வீட்டுக்கு திருப்பி போகலாம். You'll go back home with a smile on your face. And we live in a very hateful world right now. Everybody wants to disagree with each other. But this movie is about acceptance. It's about softness. It's about tolerance. எல்லாருமே ரொம்ப இன்டாலரண்டா இருக்கும். எல்லாரும் 100% என்னோட அக்ரி பண்ணோம் இல்லைன்னா செத்துடணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ரொம்ப போலரைஸ்டான ஒரு வேர்ல்ட்ல இருக்கும். பட் அது இல்லாமல் இட்ஸ் அ வெரி சாஃப்ட் ஃபில்ம். நீயாவே இரு, நான் இவங்க ரெண்டு பேரோட கேரக்டரும் அந்த மாதிரி ஒரு அக்செப்டன்ஸை நோக்கி தான் போறாங்க. இவங்களுக்கு இவங்களோட ஐடியல், இந்த கேரக்டருக்கு அம்மா கேரக்டருக்கு அவங்களோட பிலீஃப் சிஸ்டம் இருக்கு, அவங்க ஒரு சூழல்ல வளர்றாங்க, அவங்களால இவங்க சொல்றதெல்லாம் சரின்னு ஏத்துக்க முடியாது, இவங்களால அவங்க சொல்றதெல்லாம், ஏன்னா இவங்களோட ரியாலிட்டி ரொம்ப டிஃப்ரெண்ட். ஷி வாஸ் பார்ன் இன்டு அ டிஃப்ரெண்ட் இது. இவங்களோட அம்மா வந்து இவங்களை வந்து காலேஜ்க்கே போக விட்டுருக்க மாட்டாங்க. ஸோ இவங்களோட அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் லைஃப் இஸ் அ சர்டன் திங். பட் இவங்களை வந்து படிக்க வைக்கணும்னு இவங்களோட கேரக்டர் வந்து கிவிங் அ லாட் ஆஃப் ஸ்பேஸ் டு த டாட்டர். எக்ஸ்போஷர் கொடுத்தா என்ன நடக்கும், அது எக்ஸ்போஸ் ஆவாங்க அவங்க, விச் மீன்ஸ் தே வில் பிகம் மோர் ப்ராக்ரெசிவ். ஸோ ஒரு அவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு பெரிய கடலே இருக்கு அந்த ரெண்டு கேரக்டர்ஸ்க்கும் நடுவில். பட் தேர் மீட்டிங் சம்வேர் இன் த மிடில். And I think the movie is about softness and tolerance and எல்லாருக்கும் இந்த உலகத்துல இடம் இருக்கு, எல்லாருமே வாழலாம், ஒருத்தங்களுக்கு மட்டும் தான் இடம் இருக்குன்னு இல்லை அப்படிங்கிறது தான் இந்த மூவியோட. உங்க கூட பேசும்போது அடடா இது ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு கதையா இருக்கே அப்படின்ற ஒரு ஃபீல் இருக்கு. கண்டிப்பா மக்களுக்கும் அது வந்து இருக்கும். அண்ட் உங்களுடைய படம் வந்துட்டு கண்டிப்பா வெற்றி பெறதுக்கு எங்களுடைய டீம் சார்பாக வந்து வாழ்த்துக்கிறோம். ரொம்ப 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 நன்றி. தேங்க்யூ ஸோ மச். 91 ஆண்டுகள் பாரம்பரியம், 5 தலைமுறைகளாக மக்களின் நம்பிக்கையை பெற்ற SPS. ஆரோக்கியமான காலை உணவுக்கு SPS வழங்கும் கேப்பை மாவு மற்றும் கம்பு மாவு. இன்றே கேட்டு வாங்குங்கள்.